அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸல்ல இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நீங்கள் முதல்ல சிட்டி, ஏரியா, மந்த், அதாவது ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ சென்னை, மதுரை, நெல்லை, திருப்பி அகெயின் சென்னை, மதுரை, நெல்லை, திருப்பி சென்னை, மதுரை, நெல்லையில் ஒவ்வொரு ஜோன்லையும் ஜனவரி மாதம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது, அதே மாதிரி மதுரையில் ஒவ்வொரு ஜோன்லேயும் ஜனவரி மாதம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி நெல்லையில் எப்படி சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மட்டும் டோட்டலாக வந்து இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக சவுத் ஜோனில் மட்டும் ஒவ்வொரு சிட்டிலையும் சவுத் ஜோனில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரம் டேபிள் ரேஞ்சை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா, அதாவது நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேட்டா ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், கவர் ஆகிடும். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், டேபிள் ரேஞ்ச் அப்படின்னு போட்டு ஷீட் 1ல் A1லேருந்து D37 வரைக்கும் என்ன செய்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் இதை வந்து ஏதாவது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால் திருப்பி அகெயின் ஒரு வாட்டி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல காட்டும். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இதில் ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஷீட் 1ல் நம்ம கொடுத்துருக்கிற அந்த டேட்டா இருக்கும். ஷீட் புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த ஷீட்டில் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இது என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரோஸில் வந்து நமக்கு எதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் வேணும், அதாவது ஒவ்வொரு சிட்டிலையும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த சிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கை எடுக்காமல், ஸோ இந்த இதுக்குள்ளே போய் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டிடும். இப்போ சென்னை, மதுரை, நெல்லை அப்படின்னு வந்துட்டு இல்லையா, இந்த வேல்யூஸ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இந்த சேல்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது சென்னையில் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, மதுரையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ அந்த மாதிரி சிட்டி வைஸாக நமக்கு கிடச்சிரும். இதே இடத்துல நமக்கு வந்து ஏரியா வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த சிட்டி அப்படிங்கிறத ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் என்ன செய்ய, கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிமூவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ரிமூவ் ஃபீல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து மறைஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஏரியா அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ ஒவ்வொரு ஈஸ்ட் ஜோனில் எவ்வளவு, நார்த் ஜோனில் எவ்வளவு, டோட்டலாக ஒவ்வொரு ஜோன்லேயும் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லை எனக்கு வந்து டோட்டலாக சென்னை வந்து சென்னையில் ஒவ்வொரு ஜோன்லேயும் எவ்வளோ சேல்ஸு, மதுரையில் ஒவ்வொரு ஜோன்லேயும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து அப்படின்னு நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னே சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணுங்கள், இந்த டிக் பண்ணதை முதல்ல எடுத்து விட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், இங்கே இருக்கிற இந்த ரோஸ் வேல்யூஸை செட் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து மறைஞ்சிரும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொன்னேன், ஒவ்வொரு சிட்டிலையும், ஸோ ஒவ்வொரு சிட்டிலையும் அந்த சிட்டியை காட்டிக்கோங்க, ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு வேணும். ஸோ சேல்ஸ் அமௌண்ட்டை இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், சென்னையில் ஈஸ்ட் ஜோனில் டோட்டலாக இவ்வளவு, நார்த் ஜோனில் இவ்வளவு. ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. சரியா? இதே இடத்துல நமக்கு என்ன வேணும்னா, ஈஸ்ட் ஜோனில் ஜனவரி மாதம் மட்டும் எவ்வளவு, பிப்ரவரி மாதத்தில் எவ்வளவு, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த மந்த் அப்படிங்கிற போட்டிருக்கலையே, அந்த மந்த்தை ட்ராக் பண்ணி அப்படியே எடுத்து கொண்டாந்து இதுக்குள்ளே நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நகர்த்தி இங்கே கொண்டு வந்துடுங்க கை எடுக்காமல். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் இதுக்குள்ளே ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. ஸோ சென்னையில் ஈஸ்ட் ஜோனில் ஜனவரியில் எவ்வளவு, பிப்ரவரியில் எவ்வளவு, மார்ச்சில் எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டாக வந்து நமக்கு இந்த ஷீட் 1ல் இருக்கக்கூடிய டேட்டாவை இது அழகாக இந்த மாதிரி பிரித்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் வந்து இதில் வடிவமைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ திருப்பி இதை ரிமூவ் பண்ணணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள்,
ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், ஜஸ்ட் இதை எடுத்து விடுங்க, உங்களுக்கு எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சிட்டியை செலக்ட் பண்ணுறோம், அடுத்து ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த மந்த்துங்கிறது அந்த காலம்ஸில் கொண்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த சேல்ஸ் அமௌண்ட்டை தூக்கி இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.